வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 18 நவம்பர் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். இந்த மாநிலத்தின் நடனம் சுவா மற்றும் வேதமதி சத்தீஸ்கர். பராவ் மற்றும் டாங்கா இந்த மாநிலத்தின் நடனம் ஜார்க்கண்ட். ரிகம்பத்தா மற்றும் போப்பீர் இந்த மாநிலத்தின் நடனம் அருணாச்சல பிரதேசம். நுப்பா மற்றும் ஜகோய் இந்த மாநிலத்தின் நடனம் மணிப்பூர். எம்.எஸ். சுப்புலட்சுமி சிதம்பரம் சுப்பிரமணியம் 1998ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. பசவண்ணா வசன சாகித்யம் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. பசவண்ணாவை பக்தி பந்தாரின்னு சொல்லுவாங்க. டைரக்டர் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி குடியரசுத் தலைவரால் ராஜ்யசபா உறுப்பினர்களை நியமனம் செய்தல் அப்படிங்கிற விஷயத்த அயர்லாந்து நாட்டுல இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 6வது ஐந்தாண்டு திட்டம் 1980ல இருந்து 85 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. பகுதி 17 அதிகாரப்பூர்வ மொழிகளை நம்ம இந்திய அரசியலமைப்புல சொல்லியிருக்காங்க. பகாரியா கழகம் 1778ல ராஜா ஜெகநாத் தலைமையில நடந்துச்சு. பஞ்சாப்ல கொண்டாடக்கூடிய பண்டிகை முக்சார் கண்காட்சி, பிரச்சின் கால கேந்திர நிறுத்தியா சங்கீத சம்மேளன். ஜேம்ஸ் ரசல் சிடி ராம உருவாக்கியிருக்காரு. PM ஜன் விகாஸ் காரியக்கரம் சிறுபான்மை அமைச்சகம் 2018 அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ராஷ்டிரிய கிராம் ஸ்வராஜ் அபியான் பஞ்சாயத்து அமைச்சகம் 2018. சௌபாகியா யோஜனா மின்சார அமைச்சகம் 2017. பிரதம மந்திரி மாத்ருதா வந்தன யோஜனா மகளிர் அமைச்சகம் 2017. பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா பெட்ரோலிய அமைச்சகம் 2016. ஸ்டாண்ட் அப் இந்தியா நிதி மற்றும் சமூக நீதி அமைச்சகம் 2016. அயர்லாந்தின் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? கேத்தரின் மாச்சினா அண்ட் கோனோலி. உணவு மற்றும் வேளாண்மை நிலை 2025 அறிக்கையை எந்த அமைப்பு வெளியிட்டுள்ளது? FAO. டைம் அவுட்டின் நகர வாழ்க்கை குறியீடு 2025 படி ஆசியாவின் மகிழ்ச்சியான நகரம் எது? மும்பை. ரேல்கிராஃப்ட் போர்ட்டலை உருவாக்கிய அமைச்சகம் எது? மீன்வளம். 15வது இந்தியா வியட்நாம் பாதுகாப்பு கொள்கை உரையாடலை நடத்திய நகரம் எது? ஹனோய். அண்டை ஸ்ரீ லட்சுமி நாராயண காலமானார். அவர் தெலுங்கு கவிஞர். தேசிய நிறுவன சட்ட மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? அசோக் பூஷன். பூபேந்தர் குப்தா NHPC லிமிடெட் இயக்குனர். பிரதீப் குமார் அகில இந்திய ஆயுர்வேத நிறுவனத்தின் இயக்குனர். சுதான்ஷு வாட்ஸ் இந்திய விளம்பர தர நிர்ணய கவுன்சிலின் தலைவர். தருண் கர்க் ஹுண்டாய் இந்தியாவின் மேலாண்மை இயக்குனர். ஆனந்த் கோயன்கா ஃபிக்கியுடைய தலைவர். சஞ்சய் கர்க் இந்திய தர நிர்ணய அமைப்பின் தலைமை இயக்குனர். 2025ஆம் ஆண்டுக்கான சிறந்த நிறுவன நிர்வாகத்திற்கான தங்க மயில் விருதை வென்ற அமைப்பு எது? ஹெரிடேஜ் ஃபுட்ஸ் லிமிடெட். ஆசியம் பிரேம்ஜி அறக்கட்டளை ஐகானிக் சேஞ்ச் மேக்கர் விருது வாங்கியிருக்கு. DRDO பிசினஸ் லைன் சேஞ்ச் மேக்கர் விருது. கஞ்சன்ஜுங்கா IUCN இருந்து நல்ல மதிப்பீட்டை பெற்ற இந்தியாவின் ஒரே இயற்கை உலக பாரம்பரிய தளம். ராஜதந்திர ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்காக இந்தியா எந்த நாட்டுடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? ஈக்குவேடர். மேகசான் டாக் ஷிப் பில்டர்ஸ் நிறுவனம் கிழக்கு கடற்கரையில உலக தரம் வாய்ந்த கப்பல் கட்டும் தளத்தை உருவாக்க தமிழ்நாட்டுடன் ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்தியால மேற்பரப்பு சுரங்க உபகரணங்களை அறிமுகப்படுத்த இத்தாலியுடைய டெஸ்மெக் SPA நிறுவனத்துடன் பாரத் எர்த்மோஸ் லிமிடெட் நிறுவனம் ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. 113 ஜெட் என்ஜின்களை வழங்குவதற்காக இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட்டுடன் $1 பில்லியன் ஒப்பந்தத்துல ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனம் கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்தியா எந்த நாட்டுடன் இணைந்து மித்ர சக்தி என்ற கூட்டு ராணுவ பயிற்சி நடத்தியது? மித்ர சக்தி கூட்டு பயிற்சி இந்திய நாட்டுக்கும் இலங்கை நாட்டுக்கும் நடக்கிற கூட்டு பயிற்சி. இப்போ நடந்தது 11வது பதிப்பு. பெலகாவி கர்நாடகா அப்படிங்கிற பகுதியில இந்த மித்ர சக்தி கூட்டு பயிற்சி நடந்துச்சு. கொங்கன் கூட்டு பயிற்சி இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடக்கிற கூட்டு பயிற்சி இந்தியாவுடைய மேற்கு கடற்கரை பகுதியில நடந்துச்சு. சமுத்திர சக்தி இந்தியாவுக்கும் இந்தோனேஷியா நாட்டுக்கும் நடந்தது. விசாகப்பட்டினத்தில் நடந்துச்சு. 5வது பதிப்பு. INS கவரட்டி அதுல கலந்துக்கிட்டுச்சு. JMX கூட்டு பயிற்சி இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் நடக்கிற கூட்டு பயிற்சி INS சகாயத்ரி பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கு. மலபார் கூட்டு பயிற்சி அமெரிக்கால குவாம் அப்படிங்கிற பகுதியில நடந்துச்சு. INS சகாயத்ரி அதுல கலந்துக்கிடுச்சு. 6G AI மற்றும் தொலைத்தொடர்பு தரப்படுத்தலில் ஒத்துழைக்க தொலைத்தொடர்பு பொறியியல் மையத்துடன் எந்த IIT ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? IIT பாம்பே. IIT ரோப்பார் உள்நாட்டு தொழில்நுட்ப மேம்பாட்டிற்காக இந்திய விமானப்படையின் ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரு பயோமாசில இருந்து பச்சை ஹைட்ரஜன் உற்பத்திக்காக பஞ்சாப் எரிசக்தி மேம்பாட்டு நிறுவனத்துடன் ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. IIT மெட்ராஸ் நிலையான எரிசக்தி மையத்தை அமைக்க கோல் இந்தியா லிமிடெட்டுடன் ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க.
கத்தாரில் நடைபெற்ற இரண்டாவது உலக சமூக மேம்பாட்டு உச்சி மாநாட்டில் இந்திய குழுவை வழிநடத்தியவர் யார்? மன்சுக் மாண்டவியா. இந்தியா 1977ல உருவான ஆசிய பசிபிக் ஒலிபரப்பு மேம்பாட்டு நிறுவனத்துடைய நிர்வாக குழுவின் தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. இந்த அமைப்பு 1977ல உருவாச்சு. துபாயில நடந்த 28வது உலகளாவிய அஞ்சல் மாநாட்டு 2025க்கான இந்திய குழுவை வழிநடத்தினது ஜோதிராதித்ய சிந்தியா. 2025ல இருந்து 27க்கான ஊக்க மருந்து எதிர்ப்புக்கான காப்டன் பணியகத்தின் துணைத் தலைவர் பதவி இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு.